ஹாய் எவ்ரிவன். நம்ம நேற்று மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓரளவுக்கு கேப் அப் ஆச்சு. பட்டு இருந்தாலும் மிட் ஆஃப் த டே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு. அதாவது ஓப்பன் பண்ண ரேஞ்சிலே க்ளோஸ் ஆச்சு. தெர் இஸ் ஒரு இது இருக்குது, என்னென்னா கேப் அப் ஆர் கேப் டவுன் வில் நாட் சஸ்டெயின் ஆன் த மார்க்கெட் டே அப்படின்வாங்க. நான் அதே சரி ஓகே இன்றைக்கி அதுதான் எதிர்பார்த்த மாதிரி நடக்க போகுது போல். ஏன்னா மார்னிங்லாம் கொஞ்சம் சிவியர் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. பட் இருந்தாலும் குளோபல் க்யூஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததுனால நான் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நடுவில் வந்து ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தப்பாக தான் இருக்கும் போல் நான் நினச்சி இது பண்ணேன். பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ண ரேஞ்சுக்கே சஸ்டெயின் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது குளோபல் கியூஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அமெரிக்கன் மார்க்கெட்லாம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது, கொஞ்சம் மிக்சடு சைனாக தான் இருக்குது. ஜப்பான் மார்க்கெட்டு அதுவுமே ஓரளவுக்கு ஏஷியன் மார்க்கெட் அது மிக்சடு தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுமா இல்லை டவுன் ஆகுமா இல்லை ரிவர்சல் ஆகி மார்க்கெட் அப் ஆகுமான்றதை இன்றைக்கி மார்க்கெட் டேட்டாவில் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக நேற்று பேசுன மாதிரி குளோபல் இண்டிகேட்டர்ஸ் வந்து 26 கிட்ட பாசிட்டிவாக இருக்குது, 5 தான் நெகட்டிவாக இருக்குது. அண்ட் தென் மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸ் அரௌண்டு 24,216. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து கமர்ஷியல் இதுவுக்கு விற்கிறதுக்கு கூட கிடைக்காமல் இருக்குது. அதாவது ஸோ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. எல்பிஜி ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் ஆர் நாட் சப்ளையிங் நவ். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்கி தான் மேபி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்ணி செல் ஆஃப் பண்ணாங்கன்னா சப்போர்ட் 2 23,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணும். சப்போஸ் இது வந்து இன்னும் 2 or 3 days வந்து அப்படியே இந்த இதுவில் போய் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா தான் சிவியர் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெட் வெயிட் அண்ட் சி வாட் இஸ் மார்க்கெட் டு அக்குமுலேட். ஸோ லெட்ஸ் அதர் இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி வந்து நிஃப்டி யூஎஸ் மார்க்கெட் வந்து எல்லாமே டவுனாக தான் இருந்துச்சு. ஆனால் நாஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹையாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிளோட எர்னிங் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபர்தராக பேசலாம். யூரோப்பியன் மார்க்கெட் வந்து 0.6% டவுனாக தான், இது ஸ்லைட்லி டவுன், இது வந்து கன்சிடரபிளான இது தான். அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் ஜப்பான் மார்க்கெட்டுமே வந்து கன்சிடரபிளாக ஹையில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். கமாடிட்டி ப்ரைஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து திரும்பி $84 பர் இதுவாக விற்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா டியூ டு திஸ் வார் வந்து இது வந்து அப் அண்ட் டவுனாக இருக்குது. இது வரைக்குமே எந்த ஒரு வார்லேயுமே வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இவ்வளோ வேகமாக அதிகமாகிட்டு இவ்வளோ வேகமாக கம்மியானதில்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் ஆக்சுவல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் என்னன்னு தெரியும். ஸோ லெட் வெயிட் அண்ட் சி. அதே மாதிரி ருப்பியுமே வந்து திரும்பி டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது ஐபிஓ ரிலேட்டட் நியூஸு. அதுக்கப்புறமா இது வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியா ஃபார்ஜின் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆரம்பித்த ஐபிஓவில் இருந்தே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அக்யூமுலேட் ஆகி ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ட்ரோன் ப்ரோக்ராம் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிளிக் ஆகுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா இண்டிகோகோ ஷேர் இது வந்து சிஇஓ வந்து ரிசைன் பண்ணுறாரு. அதாவது இண்டிகோகோன்றது வந்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல கம்பெனி, ஒரு மார்க்கெட் லீடர்னே சொல்லலாம் இண்டிகோகோவை. இந்த இண்டிகோகோவோட சிஇஓ வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறதுன்றது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் பேனிக் உருவாக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இண்டிகோகோ எந்த அளவுக்கு இன்றைக்கி ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லி. ஆஸ் யூஷுவல் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஆரக்கிள் ஏர்னிங் ரிசல்ட் வந்து க்ளவுட் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹோஸ்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக ரெவன்யூஸ் ஜென்ரேட் பண்ணதுனால ஸோ ஏஐ இஸ் நாட் எ பபுள், இட் இஸ் அ பூம் அப்படின்ற மாதிரி டேக்லைன் வச்சு மோஸ்ட் ஆஃப் த ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸை வந்து அப் பண்ணி விடுறாங்க.
அப்புறமா மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இன்னுமே நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் அவங்க வச்சிருந்த கன்னி அடியெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க யூஎஸ்ஓ. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்னு கூடிய விரைவில் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கத்துலேருந்து. அதே மாதிரி நேற்று டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து வார் கூடிய விரைவில் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கிறாரு. மூணாவது பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ண ட்ரோன்ஸோட இப்போ எண்ணிக்கை கம்மியாகின்னு வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க யூஎஸ். ஸோ ஈரான் கிட்ட வந்து ட்ரோன்ஸ் பற்றாக்குறையா இல்லை ஆயுதங்கள் பற்றாக்குறையா, ஸோ மார்ச் சீக்கிரமாக எண்டுக்கு வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தென் எஃப்ஐ டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுமே வந்து சிவியர் செல்லிங் தான். அதர் தென் தட் நம்ம 52 வீக் ஹை 52 லோலாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து நம்ம இண்டெக்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இந்தியா விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20% வந்து நேற்று மட்டுமே கிராஸ் ஆகி 18 ட்ரேட் ஆகுது. 18ன்றது வந்து என்ன தான் அதிகமாக இருந்தாலும் 21 கம்பேர் பண்ணும்போது 18ன்றது வந்து பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்தியா விக்ஸ் மஸ்ட் க்ளோஸ் பிலோ 15 ரூபீஸுன்றது தான் வந்து எக்ஸ்பெக்டட் ரேஞ்சு. 15 வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹை வாலட்டிலிட்டி தான். ஓகே, ஒரு 13 ருபீஸு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இஸ் ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.